இந்து சமயம் என்றால் பகவத்கீதையிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் உபனிஷதங்களிலிருந்தும் வந்த வார்த்தைகள். கிறிஸ்டியனாக இருந்தால் பைபிளிலிருந்து வந்த வார்த்தைகள். முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகளாக இருந்தால் குரானிலிருந்து வந்த வார்த்தைகள். மலையாள படங்களில் நிறைய நல்ல கதைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கு கதையை எழுதுபவர்கள் வேறு, இயக்குபவர்கள் வேறு. எவ்வளவு தூரம் இயக்குனர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அதை விட பல மடங்கு எழுத்தாளர்களுக்கு அங்கு மரியாதை மிகவும் அதிகம். கோஸ்ட் ரைட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. கோஸ்ட் ரைட்டர் யாருன்னா, மற்றவன் எழுதி கொடுத்ததை நான் எழுதினேன்னு சொல்கிற ஆளுக்கு பேர் கோஸ்ட் ரைட்டர்னு பேர். இதை மாதிரியான நிறைய கோஸ்ட் ரைட்டர்கள் பாவம் வெளியில் பேரே சொல்லாமல் வேற யாரோ பேரை தட்டிக்கிட்டு போகிற ஒரு அவலமான நிலையில் தான் தமிழ் திரை உலகம் இன்றைக்கு இருக்குன்றதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அந்த படைப்பாளி ஒரு பேச்சாளனாக இருக்கலாம், ஒரு நடிகனாக இருக்கலாம், ஒரு இயக்குனராக இருக்கலாம். அவர் சரியாக சொன்னது போல படைப்பாளர்கள் எல்லோருமே அந்த தெய்வத்துக்கு இணையானவர்கள். ஏனென்றால் அவர்களால் மட்டுமே படைக்க முடியும். இது எல்லாத்துக்கு அப்புறம் என் பேச்சை கேட்குற தெம்பு உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் பேச வரத்துக்கு முன்னாடி முக்கியமாக ஜட்ஜஸ்ஸு, பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு கேட்பாங்க. நான் அப்படி கேட்குறதில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு நான் யாரை பாராட்டணும்னு கேட்பேன். அந்த க்ரௌடு சரியாக இருந்தால் எனக்கு 10 பேர் வந்தால் கூட போகிறோம். முதல்ல நான் திரிசக்தி சுந்தர்ராமன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இங்கே சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். ஜாம்பவான்கள் தான் சாதாரணமாக உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்களே கிடையாது. இவங்களை பற்றி கொஞ்சம் ஏதாவது எழுதி கொடுங்கன்னு சொன்னது நானும் கேட்டிருக்கேன். இவங்களை பற்றிலாம் அந்த பேப்பரை நான் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். படித்து நான் என்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ எவ்வளோ சாதாரணமான ஒரு மனுஷன், உன்னை எதுக்கு போய் இதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் எனக்கு நானே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு தகுதி தான், நான் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கேன்ற ஒரு தகுதியை தவிர எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்றத நான் ரொம்ப பணிவாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன்.
2-3 விஷயங்கள் ஒண்டி சொல்லிடுறேன். மனிதர்கள் இந்த உலகை ஆளுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அது மனிதன் ஆப்பிரிக்க கண்டத்தில் மிருகமோடு மிருகமாக சுத்தி கொண்டிருந்தவன் தான் மனிதனும் கூட. ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து இந்த உலகத்தில் வியாபித்திருக்கும் எல்லா இடங்களிலும் மனிதன் வருவதற்கு ஒரே காரணம், மனிதனால் சிந்திக்க முடிந்தது. அந்த சிந்தனை எப்படி மற்றவர்களுக்கு பகிரப்பட்டது என்றால், சொற்களின் கலவையான கூட்டான மொழியின் மூலம்தான் அது மற்றவர்களுக்கு சொல்ல மனிதனால் முடிந்தது. அந்த மனிதன் என்ற மிருகம் ஆப்பிரிக்க கண்டத்தை விட்டு வெளியே வந்தபொழுது நாகரிகத்தை அடைந்ததற்கான ஒரே காரணம், மனிதன் ஒரு மொழியில் மற்றவரிடம் தனது சிந்தனையை பரிமாறிக்கொள்ள முடிந்ததால் மட்டுமே தான். அதனால் மனிதன் இன்று உலகை ஆண்டு கொண்டிருக்கிறான். மதங்கள் மற்றும் வேத வார்த்தைகள், இவைகள் எல்லாம் வார்த்தைகளாகத்தான் ஆரம்பித்தது. இந்து சமயம் என்றால் பகவத்கீதையிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் உபனிஷதங்களிலிருந்தும் வந்த வார்த்தைகள். கிறிஸ்டியனாக இருந்தால் பைபிளிலிருந்து வந்த வார்த்தைகள். முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகளாக இருந்தால் குரானிலிருந்து வந்த வார்த்தைகள். வார்த்தைகளாக வந்து விழுந்த அந்த மொழி பரவி மனிதன் நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்து, மனிதனின் நாகரிகத்தின் உச்சம்தான் படைப்பாளிகள். எந்த ஒரு தேசம் தனது படைப்பாளிகளை கொண்டாடவில்லையோ அந்த தேசம் அழிந்துவிடும் என்பது என்னுடைய மிகவும் தாழ்மையான ஒரு அபிப்பிராயம். இன்றைக்கு அவர் பேசிட்டு போகும்போது சொன்னார், தமிழ் திரை உலகில் படைப்பாளிகள் எழுத்தாளர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை என்று. சத்தியம். இன்றுமே கூட மலையாள படங்களில் நிறைய நல்ல கதைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கு கதையை எழுதுபவர்கள் வேறு, இயக்குபவர்கள் வேறு. எவ்வளவு தூரம் இயக்குனர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அதை விட பல மடங்கு எழுத்தாளர்களுக்கு அங்கு மரியாதை மிகவும் அதிகம். அதனால் மலையாள படங்களின் அந்த ஒர்த், அந்த குவாலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த குவாலிட்டி அப்படியே நிக்குது. இது நான் சொல்றதுனால கோச்சுக்கிட்டோம். இன்றைக்கு இயக்குனர்களாகி இருக்கும் நாங்களே எழுத்தாளர்கள் என்று சொல்ற பல பேருக்கு எழுதவே தெரியாது. கோஸ்ட் ரைட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. கோஸ்ட் ரைட்டர் யாருன்னா, மற்றவன் எழுதி கொடுத்ததை நான் எழுதினேன்னு சொல்ற ஆளுக்கு பேர் கோஸ்ட் ரைட்டர்னு பேர். இதை மாதிரியான நிறைய கோஸ்ட் ரைட்டர்கள் பாவம் வெளியில பேரே சொல்லாம வேற யாரோ பேரை தட்டிக்கிட்டு போற ஒரு அவலமான நிலையில தான் தமிழ் திரை உலகம் இன்றைக்கு இருக்குன்றதை நான் பகிரங்கமா சொல்றேன். இதற்கான முக்கியமான காரணம், அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கதாநாயகர்களும் கதாநாயகிகளாகவும் இருக்கக்கூடிய இந்த படைப்பாளர்களை நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வராமல் இருந்த மகா பாவம். அந்த பாவத்தை தயவு செய்து தொடர்ந்து செய்யாதீர்கள். படைப்பாளிகளை கடவுள் தனது சந்தோஷமான ஒரு தருணத்தில் படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். கடவுளின் மிகவும் சந்தோஷமான தருணம்தான் ஒரு படைப்பாளி இந்த உலகத்திற்கு வரும் வருகை. அந்த படைப்பாளி ஒரு எழுத்தாளனாக இருக்கலாம், ஒரு பேச்சாளனாக இருக்கலாம், ஒரு நடிகனாக இருக்கலாம், ஒரு இயக்குனராக இருக்கலாம். அவர் சரியாக சொன்னது போல படைப்பாளர்கள் எல்லோருமே அந்த தெய்வத்துக்கு இணையானவர்கள். ஏனென்றால் அவர்களால் மட்டுமே படைக்க முடியும். இது போல படைப்பாளர்களுக்கு பாராட்டு செய்யும் பொழுது, அவர்களை பற்றி பேசும் பொழுது நிறைய இளைஞர்களை நாம் அங்கு கூப்பிட வேண்டும். ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா
படைப்பாளர்கள் உதிர்ப்பது வெறும் எழுத்துக்கள் தானா, அல்லது அவர்களின் மொழி ஆளுமையா? இவையெல்லாம் அல்ல, அதற்கு பின் இருக்கும் அவர்களது ஆன்மா. அந்த ஆன்மாதான் அவர்களது அதே படைப்பை பல முறை படிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அதற்கு ஒவ்வொரு விதமான உணர்வு நம்மளை உள்ளே சென்று உழுக்குகிறது, இல்லையா? ஒரு கதை தான், ஒரு எழுத்து தான், ஆனால் ஒவ்வொரு முறை அந்த கதை, ஒரு பாடகன் அந்த கல்யாணி ராகம்னா கல்யாணி ராகம் தான், ஆனால் அந்த கல்யாணி ராகத்தை பாடும் ஒவ்வொருவரும் பாடும் பொழுது அந்த கல்யாணி வேறு வேறு விதமாக நம்மளது காதலை உழறதுக்கு காரணம் அந்த கல்யாணி ராகத்துக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த பாடகனுடைய ஆன்மா. எழுத்தாளனின் ஆன்மா தான் நம்மளை உழுக்குகிறது. எழுத்தாளனின் எழுத்தோ அவனது படைப்போ மொழி ஆளுமையோ அல்ல, அதெல்லாம் இருக்கு. அதனால இந்த பாயிண்டை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நாம் இன்றைக்கு இருக்கும் காலகட்டம் ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் என்னவென்றால், நாம் ஒரு படைப்பாளனை வெறும் எழுத்து ஆற்றல் அல்லது மொழி ஆளுமை என்ற ஒரு சிறிய குடுவைக்குள் அவர்களை நீங்கள் முடக்கிவிட்டால், இவர்களுடைய இடத்தை செயற்கை நுண்ணறிவு வெகு விரைவில் எடுத்துக்கொண்டு விடும். நீங்கள் படைப்பு என்பது வெறும் எழுத்து மொழி என்று சொன்னால், இந்த படைப்பாளிகளை விட 100 தடவை மிக அருமையாக ஒரு செயற்கை நுண்ணறிவால் படைக்க முடியும். இது இன்னைக்கு நான் சொல்றத குறிச்சு வச்சுக்கோங்க. வரப்போற 5-10 வருஷத்துல எல்லாரும் பார்ப்பீங்க. அதனால எது முக்கியம்னா, வார்த்தைகளில் வாழ்க்கையை ஓட்டும் அந்த எண்ணத்திலிருந்து நாம் முதலில் வெளியே வர வேண்டும். ஒரு படைப்பாளி என்பவன் வெறும் ஒரு காதல் கடிதம் எழுதுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். காதல் கடிதம் எழுதும் பொழுது அதை படிக்கும் அந்த 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 பெண்ணோ பையனோ கடிதத்தில் இருக்கும் சொற்களால் அவர்களது உணர்வு தூண்டப்படுவதில்லை, அதை எழுதியவனின் ஆன்மாவினால் அவனது உணர்வு தூண்டப்படுகிறது. நீங்கள் காதல் கவிதையை வெறும் வார்த்தைகள் என்று நினைத்தால், செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து பிரமாதமான ஒரு காதல் கடிதம் எடுத்து கொடுத்து முடியும். எந்த மனிதனாலும் அவ்வளவு அழகாக ஒரு காதல் கடிதம் எழுதவே முடியாது. அதுபோல சிறந்த கதை, சிறந்த படைப்பு, சிறந்த கட்டுரை, எனக்கு தேவையானது இதுதான் இன்னைக்கு நீங்க செயற்கை நுண்ணறிவு கிட்ட கொடுத்துட்டீங்கன்னாக்கா, அடுத்த 20வது செகண்ட் உங்க கைக்கு அந்த படைப்பு கையில வந்துட்டு அது நீங்க முதல் தடவை பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இப்படி ஒரு படைப்பா, இப்படி ஒரு கட்டுரையா, இப்படி ஒரு கவிதையா அப்படின்ற அந்த பிரமிப்பு வரும். அந்த பிரமிப்பு எங்க வரும்னா, நீங்க படைப்பாளன் வெறும் சொற்கள் மொழின்றதோட நிறுத்திட்டீங்கன்னா அந்த படைப்பு உங்களுக்கு பெரிய பிரமிப்பை கொடுக்கும். நான் சொல்ற இந்த பாயிண்ட் ரொம்ப உன்னிப்பா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா எந்த செயற்கை நுண்ணறிவினாலும் அதன் பின் இருக்கும் ஆன்மாவை எந்த ஒரு காலத்திலையுமே தர முடியாது. அதனால் நான் இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னதற்கு காரணம், இன்று மனிதர்கள் வார்த்தைகளிலும் மொழிகளிலும் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதன் பின் இருக்கும் ஆன்மாவிலும் அறத்திலும் உணர்விலிருந்து தொலைவாக போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உண்மையான படைப்பாளி யார், செயற்கை நுண்ணறிவிலிருந்து படைக்கப்பட்டது எது என்று தெரியாத ஒரு நிலைக்கு நாம் போய்கொண்டே இருக்கிறோம். படைப்பாளர்களின் படைப்பை பற்றி தெரிந்த காலத்திலேயே நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. செயற்கை நுண்ணறிவும் எது படைப்பாளியால் படைக்கப்பட்டது என்பதும் உண்மையான படைப்பாளியால் படைக்கப்பட்டது என்பதையும் நம்மளால் சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதோடு படைப்பாளியின் வாழ்க்கை முடிந்துவிடும்.
இலக்கியம், மதம் எல்லாமே வெறும் சொற்களாகிவிடக் கூடாது என்பதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். படைப்பாலையும் சரி, மதமும் சரி, வெறும் மதம் அப்படி என்றது வெறும் சொற்கள் அல்லது மொழி, அதற்குள் உபயோகப்பட்டிருக்கும் சொற்றொடர்கள் என்று நாம் நினைத்தோமானால் செயற்கை நுண்ணறிவு மிக சிறந்த பெரிய மத குருவாக மாறிவிடும். மனிதர்கள் மத குருவாக வர வேண்டிய அவசியமே இல்லை. செயற்கை நுண்ணறிவு சிறந்த படைப்பாளனாகிவிடும், செயற்கை நுண்ணறிவு சிறந்த மத போதகராகிவிடும். 5 வருடம் கழித்து நீங்கள் சிறப்பு விருந்தினராக செயற்கை நுண்ணறிவை கூப்பிட்டு விடலாம். மனிதனை கூப்பிட வேண்டிய அவசியமே ஏற்படாது. இதை எவ்வளோ பேர் உணர்றோம் அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்களுடைய சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க இதுலேருந்து. இன்னொரு 5-10 வருஷம் பார்க்க வேண்டிய ஒரு நம்பிக்கை, 5-10 வருஷத்தில் நம்ம பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத பட்சத்தில் படைப்பாளி அப்படின்றவனுடைய ஒரு முக்கியத்துவத்தை எல்லாருமே மறந்துருவோன்னு நான் நினைக்கிறேன். நான் இங்கே பேச வந்தது உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை. நான் இங்கே பேச வந்தது யதார்த்தத்தை சொல்கிறதுக்கு. பேசும்பொழுது எல்லோருடும் கைத்தட்டு வாங்கிறதுக்கோ அப்படி இல்லாட்டனாக்கா எவ்வளோ பிரமாதமாக எவ்வளோ மேற்கோள்களை எல்லாம் காமிச்சு பேசலான்னு சொல்கிறதுக்கோலாம் நான் இங்கே வரவே இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட நான் அதை மாதிரி பேசுறதுல எனக்கு நம்பிக்கையும் இல்லை. நான் வாய் சொல் வீரன் அல்ல. வாய் சொல் வீரர்களாக பலர் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் அந்த பர்டிகுலர் வாய் சொல் வீரனாக ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசணும்னா மற்றவங்களுக்கு பிடிச்சதை பேசக்கூடாது, எது முக்கியமோ அதை பேசணும். இந்த மேடையில் இவர்களுக்கு இருக்கும் அந்த இக்கட்டான சூழல், ஒரு படைப்பாளனுக்கு இருக்கும் ஒரு இக்கட்டான சூழலை எல்லோரும் தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். போகிற போக்க பார்த்தா வசனகர்த்தா திரைப்படத்துக்கு தேவையில்லை, மியூசிக் டைரக்டர் தேவையில்லை, எல்லாமே செயற்கை நுண்ணறிவு பண்ணி கொடுத்துரும். அப்போது மனிதன் தேவையில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் ஒரு இக்கட்டை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதை வெளிநாட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா, மேன் வில் பிகம் யூஸ்லெஸ். மேன் வில் பிகம் யூஸ்லெஸ்னா, எவ்வளோ பெரிய புரட்சிகள் வந்த பொழுதும், எவ்வளோ பெரிய ஒரு 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 தொழில் புரட்சி வந்த பொழுதும், ஆமாம் அப்பொழுதும் மனிதனுக்கு வேலையெல்லாம் போச்சு. ஆனால் அப்போவுமே மனிதன் இயக்குனாதான் அந்த புரட்சியும் இயங்கும். ஆனால் இன்னைக்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த பூதம் இருக்கிறதே, செயற்கை நுண்ணறிவு, இது மனிதனையே தள்ளி வைத்துவிட்டு தானே இயங்கக்கூடிய ஒரு சக்தியை மனிதன் தெரியாதனமா படைச்சிட்டான். இந்த படைத்த இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை, இந்த டிஸ்டர்ப்டு சைல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குழந்தை ஒரு டிஸ்டர்ப்டு சைல்டு. அந்த குழந்தைய பத்திரமா பார்த்து வளர்த்தா இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும். அந்த குழந்தைய தத்தாரியை அப்படியே நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் முழுங்கிடும் அந்த குழந்தை. அது இன்னும் குழந்தையாக தான் இருக்கு, இன்னும் பெருசாக வளரல. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே எல்லா நொடியிலையும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தையை நம்மளுடைய கட்டமைப்புக்குள்ளே எடுத்துட்டு வந்து அதை எப்படி நமக்கு சேவகனாக பயன்படுத்திக்கணுன்றதை தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். அந்த குழந்தையை உங்களது முதலாளி ஆக்கினால், அந்த குழந்தைக்கு நீங்கள் சேவகன் ஆனால், அன்றைக்கு படைப்பு என்பது முற்றிலுமாக தொலைந்து போய்விடும். இது அடுத்த முக்கியமானது. மனிதன் இன்று இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் ஆண்டு கொண்டிருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் நம்பிக்கை. மனிதனை மனிதன் நம்பும் அந்த நம்பிக்கை. இரவு தூங்க போகும்பொழுது, நமது படுக்கையில் போய் படுக்கும்பொழுது நமது நம்பிக்கை என்ன? காலையில் எழுந்துருவோன்னு நம்பிக்கையில் தான் நம்ம படுக்க போகிறோம். நிச்சயம் இல்லை, எழுந்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை.
நம்மளுடைய நம்பிக்கை எவ்வளோ பெருசுன்னா, வெளியில இருக்கிற காற்றை நம்பி சுவாசிக்கிறோம். அந்த காற்று நம்மளது இல்லை, வெளியில ஆனால் இருக்கு. அந்த வெளியில இருக்கிற காற்றை நம்பி சுவாசிக்கிறோம். நமக்கு உள்ளிருந்து வர காற்றை வெளியே விடுறோம். அந்த நம்பிக்கையை நம்ம இழந்துட்டோம்னாக்கா நம்ம பிணமாயிடுவோம். நம்ம ஒரு பிணம் ஆயிடுவோம். என்னைக்கு அந்த வெளிக்காத்து மேல நம்மளுக்கு நம்பிக்கை போகுதோ, அந்த நம்பிக்கை இன்மை நம்மை பிணமாக்கி விடும். அதுதான் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க நம்பிக்கை. இன்றைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்றால், மனிதனை மனிதன் நம்புவதனை விட மனிதன் செயற்கை நுண்ணறிவை நம்ப ஆரம்பித்து விட்டான். எப்படி சொல்றேன்னா, உங்க பையன்கிட்ட நீங்க ஏதோ பேசுறீங்க, சரி, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க. முன்னாடிலாம் அந்த டாக்டர் போனா என்ன பண்ணுவாரு, நம்மளை பல்ஸ் பார்ப்பாரு, இங்கே ஸ்டெத்தஸ்கோப் வச்செல்லாம் செக் பண்ணுவார். வெள்ளை கலரில் ஒரு மாத்திரையும் மஞ்சள் கலரில் ஒரு மாத்திரையும் கொடுப்பார். ஒரு குப்பியிலிருந்து எடுத்து அப்படி கொடுப்பார். அது என்ன மாத்திரைன்னு கூட நம்ம கேட்டதே கிடையாது. அடுத்த நாள் காலையில் ஜுரம் சரியாக போயிடும். அதனால் அவர் கொடுத்த மாத்திரையில் அந்த ஜுரம் சரியாக போல, நம்ம அவர் மேலே வச்ச நம்பிக்கையினால் அந்த ஜுரம் நம்மளுக்கு சரியாக போயிடுச்சு. இப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கூகுள் டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கூகுள்கிட்ட சொன்ன உடனே அது ஒரு பெரிய கற்பனையை ஏற்படுத்தி ஒரு பூதத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே அதெல்லாம் நோட்ஸ் போட்டு பேப்பரில் இப்படி வச்சுக்கிறோம். டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு என்னங்க உடம்பு சரியில்லை இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி இது இதுவாக இருக்குமா டாக்டர், இது அதுவாக இருக்குமா டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட நம்பிக்கையுடன் போய் கொண்டிருந்த ஒரு மனிதன் டாக்டருக்கு சவாலாகி விட்டான். He is testing the doctor. இது ஒவ்வொரு துறையிலும் நடக்குது. வக்கீல் துறை, முன்னாடி வக்கீல்கிட்ட போய் நான் பேப்பரை கொடுத்துட்டானாக்கா அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வக்கீல்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவன் கூகுள்கிட்ட போய் இன்ன கேஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அவர்கிட்ட போய் இந்த வக்கீல் சரியாக வருவாரான்னு டெஸ்ட் பண்ணுறான். எனது பையன் என்னிடம் ஒரு சந்தேகத்தை கேட்கும் பொழுது நான் அதற்கு பதில் சொன்னவுடன் அவன் எனது பதிலில் நம்பிக்கை இல்லாமல் அவன் முதலில் அதை தன்னுடைய கூகுளில் டெஸ்ட் பண்ணி கொள்கிறான். இவர் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி. இது நல்லதில்லை, இது நல்லதே இல்லை. இன்றைக்கு என்ன நம்பிக்கையில் என்ன கூப்பிட்டீங்க, என்ன நம்பிக்கையில் நான் இவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கணும்னு நம்பினீங்க, எந்த நம்பிக்கையில் இவ்வளவு சிறுவர்களும் இவ்வளவு பேரும் 8 மணிக்கு உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தை ஊட்டி கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு படைப்பாளியின் உண்மையான படைப்பு கையில் வரும்பொழுது கூட இதை பொன்னடியான் தான் படைச்சாரா, இதை கண்ணன் தான், பாம்பே கண்ணன் தான் இயக்குனாரா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டா அதை விட ஒரு அவமானம் ஒரு படைப்பாளிக்கு கிடையவே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். படைப்பாளியை நீங்கள் அங்கீகாரம் செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை, அவமானப்படுத்தாதீர்கள், அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். நண்பர்களே, எல்லோராலும் படைப்பாளிகளாக இருக்க முடியாது. நான் முதலில் சொன்னது போல படைப்பாளிகள் என்பவர்கள் ஒரு சிறந்த பிறப்பு, அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பிறப்பே அல்ல. இன்னைக்கு 96 வயசுல அடுத்த நாடகத்துக்கு நடிகர் மோகனை ஹீரோவான்னு சொல்றாரு அவர், இல்லையா? இன்னொருத்தர் காத்தால 4:30 மணிக்கு எழுந்து இன்னும் கதை எழுதிக்கிட்டே இருக்கார். அவர் சொல்றார், என்னைக்கு என்னுடைய கதை ஓட்டம் நிற்கிறதோ அன்று எனது அப்படின்னு சொல்றார் அவர். இதுக்கு பேர் தான் பேஷன். இந்த படைப்பாளிகள் யாரும் பணத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. பணத்திற்கும் படைப்பிற்கும் என்றுமே ஒரு இடைவெளி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பணமும் படைப்பும் ஒன்றாக போகாது. பணமும் படைப்பும் ஒன்றாக போனால் படைப்பு தன்னுடைய அந்த சக்தியை இழந்து கொண்டே வரும் அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. எந்த
படைப்பாளி அதனால் பை டெஃபினிஷன் ஏழையாக தான் இருப்பாங்க. படைப்பாளியின் வேலை பணம் சம்பாதிப்பது அல்ல. படைப்பாளியின் வேலை இந்த உலகத்தை உய்விப்பது. படைப்பாளியின் வேலை அவன் வீட்டில் அடுத்த வேலை சோறு இருக்கிறதா என்பதை பார்ப்பது அல்ல. படைப்பாளியின் வேலை மனநோய்வாய்ப்பட்டு கடந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனோ யாரோ அந்த பாட்டை கேட்கும்பொழுது அப்படியே அடங்கி போயிடுறாங்க பாருங்க. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் படைப்பாளியின் நோக்கம். படைப்பாளி சந்தோஷமாக இருக்கிறானா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவன் சந்தோஷமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவான், மற்றவர்களின் எண்ணத்தை தூண்டுவான், இந்த உலகத்தை அழகாக வைத்திருப்பான். அதனால் நண்பர்களே, படைப்பாளிகள் என்பவர்களை நாம் உதாசீனப்படுத்தும் அந்த மனோபாவத்தை முற்றிலுமாக கைவிட்டு படைப்பாளிகளை கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் இந்த படைப்பாளிகளை கொண்டாடாத பட்சத்தில் செயற்கை நுண்ணறிவு அவர்களது இடத்தை எடுத்துக்கொண்டு விடும். பிறகு இங்கு வந்து பேசுவதும் செயற்கை நுண்ணறிவாக இருக்கும். இங்கே வந்து உட்கார்ந்திருக்கும் எல்லோரும் ஆளை பார்க்காம ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அதனால இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு இது போன்ற ஒரு விழா எடுத்த திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இந்த சூழல்ல இந்த நிகழ்வு இந்த முக்கியமான பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசுனதை கேட்டவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.